வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நிறுவனங்களுக்குள்ளும் திணைக்களங்களுக்குள்ளும் வேரூன்றி ஆழமாக பதிந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடான நிதி பயன்பாடு தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது. அதனால் பொறுப்புள்ள ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கப் போகிறோம். அதன் மூலமாக பொதுமக்களின் ஒரு ரூபாய் பணம் கூட வீணாக போவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை தேசிய வரி வாரத்தின் முதலாவது தொடக்க விழாவில் முதல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விடயம் மேலும் என்னவென்று சொன்னால், பொதுமக்களினுடைய ஒரு ரூபாய் பணமும் தேவையில்லாமல் முறைகேடாக பயன்படுத்தப்படக்கூடாது. மக்கள் கட்டாயமாக வரியை செலுத்த வேண்டும். அந்த வரிப்பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம் ஒருபோதும் சம்மதிக்காது, அதற்கான அனுமதி கொடுக்காது. இன்றெல்லாம் பாருங்கள், அரசு நிறுவனங்கள் திணைக்களங்கள் எல்லாவற்றிலும் ஆழமான முறையில் இந்த முறைகேடு என்பது வேரூன்றி காணப்படுகிறது. இதை அகற்றுவதற்கு ஒரு கட்டமைப்பு எங்களால் உருவாக்கப்படும். அந்த கட்டமைப்பு தன்னுடைய கடமையை செய்வரச் செய்யும். அதை நாங்கள் செய்யாவிட்டால் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேற வாய்ப்புகள் இல்லை என்றும் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். எனவே ஒரு ரூபாய் பணமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொதுமக்கள் உழைக்கிறார்கள், உழைத்த பணத்தில் வரியை கட்டுகிறார்கள். அந்த வரியை யாரும் தங்கள் சுயலாபத்திற்காக எடுத்துக்கொள்ள முடியாது, அதில் ஏப்பமிட முடியாது. இதை இந்த அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. எனவே வரி செலுத்துகின்ற நடைமுறை என்பது கட்டாயமானது. யார் யார் வரி செலுத்த வேண்டும், எவ்வாறு வரி செலுத்த வேண்டும், எதற்கெல்லாம் வரி செலுத்த வேண்டும் என்பதான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த வரி பணத்தை வைத்துத்தான் இன்று அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. ஒரு ஜனாதிபதியாக நான் கூறுகிறேன் எவ்வாறு என்றால், என்னுடைய செலவினங்களை எவ்வளவுத்திற்கு குறைக்க இயலுமோ அவ்வளவுத்திற்கு நான் குறைத்திருக்கிறேன். காரணம், அது பொதுமக்களின் பணம். பொதுமக்களின் பணத்தை என்னுடைய சுகபோகங்களுக்காக, தேவைகளுக்காக, உல்லாசமான வாழ்க்கைக்காக நான் பயன்படுத்த போவது இல்லை. எனவே நீங்களும் ஒவ்வொருவரும் மக்களின் வரிப்பணத்தை அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. அந்த பயன்படுத்தலுக்கான அனுமதி உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போவது இல்லை. தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பரிசோதிப்பதற்காக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது கட்டாயமாக இந்த முறைகேடான நிதி பாவனை தொடர்பாகவும், ஊழல் மற்றும் லஞ்சம் பெறுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும், வரிப்பண முறைகேடாக பயன்படுத்தப்படுவது தொடர்பாகவும் ஆழமாக தன்னுடைய தேடுதலை மேற்கொள்ளும். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அது எடுக்கும். எனவே இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு முதலில் மக்களின் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன மாதிரி ஊழல்கள் நிறைந்த இந்த நாடில், அல்லது லஞ்சங்கள் அதிகமாக உள்ள இந்த நாட்டில் இவையெல்லாம் சரியாக வந்து நாடு முன்னேறுமா, அல்லது ஜனாதிபதி சொன்னது போல் இவர்கள் தொடர்ந்து இவர்களுடைய ஆக்கிரமிப்பினால் ஒரு அங்குலம் கூட நாடு முன்னேறாமல் இருக்குமா என்பதை பார்க்கலாம். உங்கள் கருத்தையும் கூறுங்கள். மீண்டும் சந்திக்கும்.